கைஸ் எப்படிலாம் பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இருக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அப்படிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன எலவுடா இது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த கான்செப்ட் வந்து ஹிட் ஆகும், ஏன்னா தெலுங்குல இந்த மாதிரி தான் ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா தமிழ்ல எதை தூக்கிட்டு வந்தாலும் கடைசியில் இப்படிதான் கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிக்கிறாங்க. அதாவது இந்த ஷோல கலந்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாமே கதறிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது 100k 200k ஃபாலோவர்ஸ் வச்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த ஷோல இது வரைக்கும் 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 எபிசோட்ல இந்த ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்றாங்கல, இந்த பப்ளிக் காமன் மேனை வந்து செலக்ட் பண்றாங்கல, சோ செலக்ட் பண்ற மெத்தட் ஒன்னு இருக்குல, அந்த மெத்தட் எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல அங்க கொண்டு போய் நிறுத்துது. இந்த ஷோல நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில விஷயம் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. அந்த ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா, மானம் சூடு சொரணை வெக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் இருந்தா அங்க போய் நீங்க நார்மலான மனுஷனா பிஹேவ் பண்ணா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க அங்க போய் நார்மலா பிஹேவ் பண்ணக்கூடாது, ஏதாவது வினோதமா பண்ணணும், விபரீதமா பண்ணணும், ஆக்ரோஷமா பண்ணணும், கொடூரமா பண்ணணும். ஏன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு தேவைப்படுதுல, அப்ப என்ன பண்ணணும், நீங்க நார்மலான பீப்புளா இருந்தா அங்க போய் நார்மலா இல்லாம டக்குன்னு பைத்தியமா மாறிடணும். அப்படி மாறினா மட்டும்தான் உங்களால ஷோக்குள்ள போக முடியும், பிக் பாஸ்க்குள்ள போக முடியும். அங்க போயிட்டு ஆல்ரெடி வெளியில இருந்து கொஞ்சம் பைத்தியங்களை கொண்டு வருவாங்க. சோ எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கும். போன சீசன் அப்படிதான் இருந்தது. இந்த சீசன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி மட்டும் எடுத்து போடாதீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் எடுத்து போடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கதறிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா சீசன் 9 நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சுக்க முடியுது. எனிவேஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஜட்ஜஸ்னு ஒரு 3 பேர் தூக்கிட்டு வந்து போட்டாங்கல, ஆரி, ராஜு, அதே மாதிரி ஓவியா. சோ இவங்க 3 பேருமே ஜட்ஜிங் வேலையை சூப்பரா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் பண்றாங்க. ஏன்னா இதுல ஜட்ஜஸா இருக்கிறதுக்கு பெரிய வேலைலாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா போதும் அவங்களை செலக்ட் பண்ணலாம். சோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேனல்ல சில கிரைட்டீரியா கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க நார்மலா இருக்க கூடாது, நார்மலா பிஹேவ் பண்ண கூடாது, ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. சோ நீங்க போயிட்டு ரொம்ப தெளிவா இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பில்லை. என்ன நீங்க ரொம்ப நார்மலா பேசுறீங்க, இப்படிலாம் பேசினா உங்களுக்கு எப்படி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நான் போன வாரம் 3க்கு போலாம்னு நினைச்சேன், ஆனா டக்குன்னு பாத்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் போட்டாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா சன்னுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ. ஏய் யாரா நீனு, என்னடா இப்படி பேசுற, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இவ்வளவு தூக்கி உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. எனிவேஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷோ நேத்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேத்தே நான் ரிவ்யூ பண்ண நினைச்சேன், கொஞ்சம் வெளியே போனால முடியல. நேத்தைக்கான எபிசோட் இன்னைக்கான எபிசோட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த 2 பேர்ல எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க, ஒருத்தரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த ஒருத்தரை ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்றீங்களே, உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணாங்க. மோனிகான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. சோ அந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பெருசா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, பேசும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சொங்கி மாதிரி பேசினா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஷோக்குள்ள போயிட்டு ஏதாவது நீ ஒன்னு பண்ணணும்ல, இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்தாரு, அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், என்னென்னமோ பேசுறாருங்க, எங்கெங்கயோ போறாருங்க, பயங்கரமான ஆளா இருப்பார். போற மாடு வச்சிருக்கேன், நான் வந்து பிசினஸ் பண்றேன், நான் வந்து செட்டில் ஆயிட்டேன், எனக்கு இந்த காசுலாம் பிரச்சனை இல்ல, பிக் பாஸ் இந்த ஷோக்குள்ள போனோம், ஆனா போனா காசு கொடுப்பீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. ஐயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி அவரை முதல்ல செலக்ட் பண்ணாங்க. நேத்து இதோட முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஜட்ஜிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ராஜு கிட்டயும் ஓவியா கிட்டயும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு விஷயம் தெரியுது. ஆரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கேள்விகளை வந்து ரொம்ப கரெக்டா கேட்கிறாரு, பயங்கரமா பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப கரெக்டா கேள்வி கேட்கிறாரு. இப்போ என்னப்பா நீ வந்து யாரையும் அடிமையா இருக்க மாட்டே, இப்போ நாங்களா அடிமையா இருக்கோம், நீ இருக்க மாட்டே, அதானே, அது உன் மாடு மட்டும் நீ சொல்ற பேச்சை கேட்கணும், நீ கேட்க மாட்டியா அப்படின்ற கேள்வி கேட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா லாக் பண்ண மாதிரி இருந்தது. சோ அந்த மாதிரி ஆரி வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டா அணுகுறாரு. இங்க ராஜுவும் ஓவியாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா அணுகுறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கூடவே மாயான்னு ஒரு பீஸ் இருக்காங்களே, அதாவது இந்த ஷோவோட ஹோஸ்ட். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஷோவை நல்லாவே பிரசன்ட் பண்றாங்க. உண்மையிலே மாயா ஆங்கர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ அதை இப்ப பார்க்கும்போது எனக்கு ஆங்கரிங் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் வருது. ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஒரு ஆங்கரா இருப்பாங்க அப்படின்ற கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வைஸ் கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போறதுக்கு மாயாவால என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறாங்க. மாயாவை நீ புகழ்ந்து பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. பிக் பாஸ் ஷோ ரிவ்யூ பண்ணும்போது மாயா அந்த ஷோக்குள்ள இருக்க கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்கல, ஆனா இப்போ ஒரு ஹோஸ்டா உண்மையிலே அவங்க கிட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற வரும்போது அதுல ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுப்பாங்க. இதுலயும் நல்லா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கான்செப்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா மொத்தமா 50 பேரை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்
நாமினேஷன் வந்தது, அதுல இருந்து நாங்க இந்த 50 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த ஷோல ஒவ்வொருத்தரா அவங்களை கூப்பிடுறத பார்க்கும்போது இது அப்படி செலக்ட் பண்ண மாதிரி இல்லையே, அவ்வளோ பேர்ல இருந்து இவ்வளவு செலக்ட் பண்ணி இவ்வளோ மட்டியா இருக்குன்னா அப்போ மொத்தமா எவ்வளவு மட்டித்தனமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஒண்ணு அப்படி இருக்கணும், இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சார்களை மட்டும் புறக்கி போட்டுருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இப்போ வந்து உள்ள எடுத்து போட்டுருக்காங்களா, 50 பேர் எடுத்து வச்சு இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தரா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நேற்று வந்து 2 பேர்ல ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதை இன்னைக்கான எபிசோட் நீங்க பாப்பீங்க, அதுல ஹாட் ஸ்டார்ல வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வராங்க. அந்த 10 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை செலக்ட் பண்றாங்க, பல பேரை ஹோல்டில் வைக்கிறாங்க. ஸோ ஹோல்டில் வச்சுட்டு நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அதுல ரிஜெக்ட் பண்றதுல ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனே முட்டி போட்டு நடந்துட்டு இருந்தான், அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்பா. பைபாஸ்ல எவ்வளவு தூரம் தெரியுமா ப்ரோ நடந்திருக்கான், அதுக்காவது அவனை பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுருக்கலாம். உள்ள விட்டு முட்டி போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஒரு 4 ரவுண்ட் அடிச்சிருப்பான். இந்த மாதிரி என்னங்க நீங்க வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி எதிர்பார்க்கறீங்க. சோ அந்த பையனை கொஞ்சம் டியூன் பண்ண வந்துருவான். ஏன்னா வந்து ஆல்ரெடி அப்படி இருந்த பையன் தான். இந்த ஷோக்கு வரதுனால என்ன பண்றான், கொஞ்சம் போய் தெளிவா பேசணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவன் அங்கதான் தப்பு பண்ணிட்டான், அந்த பையன் அங்கதான் தப்பு பண்ணிட்டான். ஏன்டாடி நீ எதுக்காக இந்த ஷோக்குள்ள உன்னை எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வினோதமா இவன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காமன் மேன்ல செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்துட்டு நீ என்ன பண்ணணும், இங்கே ஏதாவது ஒரு வினோதமா பண்ணிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், வினோதமா பண்ணாம ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிட்டான். நார்மலா பிஹேவ் பண்ணா உன்னை எப்படி உள்ள எடுப்பாங்க? ஏன்டா ஏன் டக்குனே திருந்துறீங்க? திருந்த கூடாதுங்க. எக்ஸாம்பிள் உங்களோட ரோல் மாடலா யாரை வச்சுக்கணும், நம்ம திவாகரை வச்சுக்கணும். திவாகரை வச்சுக்கிட்டு தலைவர் மாதிரியே நம்ம பிஹேவ் பண்றோம், தலைவர் மாதிரியே உள்ள போறோம், தலைவர் மாதிரியே பார்த்தீங்கன்னா 70 நாள் உள்ள இருக்கும், பேமெண்ட் வாங்கிட்டு வெளியே வரோம், வெளியே வந்துட்டு விஜய் டிவில ஒரு சண்டையை போடுறோம் அப்படின்ற மாதிரி. என்னையா நீங்க சேனலுக்கும் அதான் தேவை, உங்களுக்கும் அந்த ஃபேம் தான் தேவை, அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எனிவேஸ் அந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முனியமான ஒரு கேரக்டர் வந்தாங்களே, அவங்க கேரக்டர் வந்து உண்மையில ஃபன்னான ஒரு கேரக்டர் இருந்தது, எனக்குமே பிடிச்சிருந்தது. ஓகே இவங்களை சூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். இது ரொம்ப ஃபன். அவங்க பேசும்போது ஒரு மாதிரி நேச்சுரலா அவங்க கிட்ட ஒரு இன்னசென்ட் இருக்கு. ஸோ அந்த இன்னசென்ட் வந்து ஒரு மாதிரி பேசும்போதே நல்லா இருக்கு. அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்கிறோம், ரொம்பலாம் அதுக்கு இன்னசென்ட்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்லை, கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு யோகா டீச்சர் ஒருத்தர் வந்தாங்க, அப்படியே தலைகீழ நடந்துகிட்டு வந்தாங்க. யாரா இவங்க, வரும்போதே பார்த்தீங்கன்னா 4 காலில் நடந்து வராங்க. அதுதான் நார்மலா மனுஷங்களை செலக்ட் பண்ண கேட்டா தானே. எனிவேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோகா டீச்சரா, அதனால பார்த்தீங்கன்னா 4 காலில் அப்படி நடந்து வந்தாங்க, தலைகீழ நடந்து வந்தாங்க. ஸோ உங்ககிட்ட என்னது ஐயோ சூப்பரான டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களையும் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் சீசன்ல கலந்துக்க போறீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாடல், இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். மைண்ட்ல என்னன்னு வச்சுக்கணும், மனுஷங்களா இருக்க கூடாதுன்னு வச்சுக்கணும். தட் மீன்ஸ் கொஞ்சம் அதாவது நார்மலா பிஹேவ் பண்ணாம கொஞ்சம் வேற மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம், இல்ல வினோதமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. கேமரா உங்களை வந்து படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ரோல் மாடலா திவாகர் வைங்க, கண்டிப்பா சொல்றேன் சீசன் காமன் மேன்ல உங்களால உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷோ பார்க்கும்போது 2 எபிசோட பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, ரொம்ப மொக்கையா போகுது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஆனா என்னன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல ஏத்தி கூட்டு வந்தது, அதுக்கு அடுத்து ஒரு 50 சேரை போட்டு அதுல போய் உட்காருங்கன்னு சொன்னது, அதை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பாவமா இருக்கு அதை பார்க்கும்போது. என்னடா இப்படி அடிச்சு விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எனிவேஸ் இது ஒரு ஷோ, ஒரு கேம் ஷோ அப்படின்னும் போது இதெல்லாம் நார்மலா பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா அதுல மக்கள் அடிச்சுக்கிறாங்களே அந்த சேருக்கு வச்சுக்கிட்டு, இல்ல எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது என்னடா கன்றாவி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 50 பேரை பத்தி கேட்டிருக்காங்க, அந்த 50 பேர் முகர கட்டிங்களை பார்க்கும்போது அதுல இருந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. தெரிஞ்ச ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 பேர் யாரு அப்படின்ற மாதிரி போய் கெஸ் பண்ண முடியல. பார்க்கலாம், இன்னும் எல்லாரும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த வினோதமான 5 நபர்கள் யார் அப்படின்றத கடைசியா வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகும், அந்த 5 பேரை வீட்டுக்குள்ள விடுவாங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பொறுக்கி போடுறாங்க. சோ ஏகப்பட்ட சீரியல் ஆர்டிஸ்ட் உள்ள வர போறாங்க. இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு பக்கம் சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து சீரியல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் சீரியல் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே உட்கார்ந்து ஒரு ஷோ பார்க்க போறாங்க. இப்படிதான் இந்த சீசன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 10 வந்து சீசன் 9 மாதிரி இல்லாம ஓஹோன்னு வரும்னு நினைச்சேன், இது ஊன்னு போயிடும் போல இருக்குது. எனிவேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா பொலிட்டிக்கல் கண்டென்ட் போட்டாச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட் குள்ள திருப்பி உள்ள வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசா தான் இருக்கு. இந்த செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு அப்புறம் ரெகுலரா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்ஸும் காமன் மேன்கான ஷோ ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா போடுறேன். அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொலிட்டிக்கல் நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா ஓகே இதை பத்தி பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது எஸ் பொலிட்டிக்கலை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. பிக் பாஸ் பார்த்தா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் தெரியக்கூடாதா? ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.